கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை நாகூம் அதிகாரம் 1 வசனம் 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை போராட்டத்தோடு காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் இனி சமாதானம் இல்லையா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்வை நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்வார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் செய்வார். நாகூம் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழும்போது, கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாயிருந்து அவரை துதித்து ஆராதிக்கும்போது நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த போராட்டத்திலும் அவர்கள் மனமுடைந்து போகாமல் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்தார்கள். அவர்கள் துதிக்கிற சத்தத்தை மற்ற சிறைச்சாலை கைதிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. கர்த்தர் அவர்களை விடுவித்து அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள உதவி செய்தார். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்விலும் போராட்டங்களிலும் நாம் கர்த்தரை துதிக்கும்போது நமக்கு எதிராக எழும்புகிற துஷ்டன் இனி நம் வழியாய் கடந்து வராதபடிக்கு கர்த்தர் அவனை முழுவதுமாக சங்கரித்து போடுவார். சத்துருவின் கிரியைகளை முற்றிலுமாக அவர் முறியடிப்பார். ஆகவே கலங்காமல் திகைக்காமல் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். அவரை முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அவர் ஒருவரையே ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து ஆராதிக்கிறவர்களாய், உம்மையே மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் நீர் முறியடித்து போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். துஷ்டன் இனி எங்கள் வழியாக கடந்து வராதபடிக்கு நீர் அவனுடைய தந்திரங்களை முறியடித்து எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போக பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.